தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு இன்று இங்கே நடைபெறுகிறது. உங்கள் அனைவரையும் பரபரப்பான தேர்தலுக்கு பின்னர் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இங்கே எல்லாருமே நம்ம சந்திக்கிறோம். மகிழ்ச்சி. ஒரு நல்ல அரசு அமைய வேண்டும் என்ற ஒரு ஆவல் எல்லோருக்கும் இருப்பது போல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருக்கிறது. அதன் அடிப்படையில் கடந்த 10 நாட்களாக புதிய அரசு பொறுப்பேற்று நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் முதல் நாளிலே எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார். அதனால் ஒரு சில விஷயங்களில் இஷ்யூ பேஸ்டாக ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்டிவ் அப்போசிஷனாக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக நாம் நமது கடமையாற்றுவோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் மாநிலத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவர் திரு குமரகுரு அவர்களும், ஊடக பிரிவு தலைவர் ரங்கநாயகுலு அவர்களும், கார்த்திக் அவர்களும், செந்தில் அவர்களும் இங்கே என்னுடன் இருக்கிறார்கள். முதல்ல நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள் குறித்து சில எதிர்க்கட்சிகள், குறிப்பாக திரு தொல் திருமாவளவன் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னாலே நடந்த ஒரு தனியார் தொலைக்காட்சி இன்டர்வியூவில், நேர்காணலில் பாரதிய ஜனதா கட்சி கடும் வீழ்ச்சியை சந்தித்து விட்டது, தமிழ்நாட்டில் 11% இருந்த ஓட்டு சதவீதம் 2.9 விழுக்காடாக குறைந்து விட்டது, அதனால் எங்களுக்கு இது வெற்றி என்றெல்லாம் ரொம்ப இதுவாக பேசியிருக்கிறாரு. அதே போலத்தான் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் எல்லோருமே ஏதோ பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் மிகப்பெரிய இழப்பை சந்தித்தது போன்ற ஒரு மாயையை, ஒரு தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை உருவாக்க பார்க்கின்றார்கள். பொருளாதாரத்திலே சொல்வார்கள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிஃபர் ஃப்ரம் கேஸ் டு கேஸ் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கும் ஒரு மாதிரியாக புள்ளி விவரங்கள் மாறும், வேறுபடும் என்று சொல்வார்கள். அதுபோல் தங்களுடைய இஷ்டத்துக்கு, தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு தேர்தல் ஆணையம் மாநிலம் முழுக்க கூட்டணியை பார்க்காமல் தேர்தல் ஆணையம் கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தை குறிப்பிடுவது என்பது அவர்களுடைய ஆவணங்களுக்காக செய்யப்படுவது. அது ஸ்டேட் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் பர்சன்டேஜ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்டஸ்டட் ஆவரேஜ்னு ஒன்று இருக்குது. இந்த கண்டஸ்டட் ஆவரேஜ் என்பது ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு இடங்களில் போட்டி போட்டது, எவ்வளவு இடங்களில் வென்றது, எத்தனை சதவீத வாக்குகளை பெற்றது என்பதெல்லாம் கண்டஸ்டட் ஆவரேஜில் வரும். ஆனால் ஏதோ திருமாவளவன் அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகமும், கம்யூனிஸ்டுகளும், காங்கிரஸும் ஏதோ மிகப்பெரிய சாதனையை செய்துவிட்டது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி, தேர்தலுக்கு முன்னால் கூட எங்களுக்கும் பிஜேபிக்கும் தான் போட்டின்னு சொன்னவங்க இன்னும் பிஜேபியை மறக்காமல் பயந்துக்கிட்டு பிஜேபியை குறை சொல்வது, பிஜேபி மோசமாக இந்த தேர்தலை சந்தித்து விட்டது என்றெல்லாம் சொல்வது, அவர்கள் வேரோடும் வேரடி மண்ணோடும் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் ஆதாரபூர்வமாக உங்களிடத்தில் விளக்குவதற்காகத்தான் முக்கியமாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் எல்லாரும் சொல்கிறாங்க, 2024 பாராளுமன்றத்தில் வாங்கிய வாக்குகளை விட குறைவாக இந்த தேர்தலில் பாஜக மிக மோசமாக இந்த தேர்தலில் செயல்பட்டிருக்கிறது, வாக்குகளை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப எளிமையான வகையில் இதை சொல்லணும்னு பார்க்குறேன். அதற்கான தரவுகள் அனைத்தும் நம்ம இடத்துல இருக்கிறது. இதில் பாரதிய ஜனதா கட்சி 2024 23 இடங்களில் பாராளுமன்றத்தில் 23ன்னு சொன்னாக்க 138 சட்டசபை தொகுதின்னு வரும்.
23 பாராளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டது. அந்த 23 பாராளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை 2,50,58,270. பாரதிய ஜனதா கட்சி பெற்ற வாக்குகள் 49,18,293. இந்த போட்டியிட்ட இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி தாமரை சின்னத்தில் போட்டியிட்ட இடங்களில் தாமரை பெற்ற வாக்குகள், பாஜக பெற்ற வாக்குகள் 49,18,293. இதனுடைய சராசரி பார்த்தோம் என்றால் 19.62 விழுக்காடு, 19.62%. எப்பொழுதுனா 2024 பாராளுமன்ற தேர்தல். இந்த சட்டசபை தேர்தலில் 2026 நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தாமரை சின்னத்தில் நாம் போட்டியிட்ட இடங்கள் 33, 27 பாஜகவும், மீதி 6 இடங்கள் எங்களுடைய கூட்டணி கட்சி ஜான் பாண்டியன் அவருடைய கட்சி தமாக எல்லாம் சேர்ந்து 33 இடங்களில் நாங்கள் தாமரை சின்னத்தில் வாக்குகளை கேட்டோம். அந்த 33 இடங்களில் பதிவான மொத்த வாக்குகள் 66,03,226. பாஜக பெற்ற வாக்குகள் 14,67,024. இதனுடைய சராசரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இதனுடைய சராசரி விகிதம், சதவிகிதம், விழுக்காடு என்பது 22.22 விழுக்காடு. அதாவது 2014 விட நாங்கள் மிகவும் குறைந்து போய்விட்டோம் என்று சொல்பவர்களுக்கு பதில் 2024 19.62 இருந்தது. இன்றைக்கு இந்த தேர்தலில் 22.22 உயர்ந்து இருக்கிறது என்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. இந்த சராசரி எப்படி வேணாலும் பார்க்கலாம். இப்போ ஒரு கட்சி ஒரே ஒரு தொகுதியில் நிற்குது, 40% வாங்கி ஜெயிச்சிருது. அதுக்காக அந்த கட்சி 40% தமிழ்நாடு பூரா வாங்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் எதற்காக, எந்த கான்டெக்ஸ்டில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்குறோன்றது தான் மிக முக்கியம். அது மாதிரி பாஜக தன்னுடைய பலத்தை தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது என்பதற்கு மிக முக்கியமான உதாரணம் இது. இன்னும் சொல்லப்போனால் நாம் திமுகவையும் இங்கே நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா தொடர்ந்து திமுக தங்களுடைய தோல்வியை பற்றி பேசாமல் பிஜேபி போயிடுச்சு, விசிகா பிஜேபி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. திமுகவை பொறுத்தவரையில் 2021 133 இடங்களில் ஜெயித்தாங்க. இப்போ 59 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார். அன்னைக்கு 48 விழுக்காடாக அவங்களுடைய கண்டஸ்டட் ஆவரேஜ், நான் சொன்னேன் இல்லையா, 48 விழுக்காடாக இருந்தது. இன்னைக்கு 24 விழுக்காடாக குறைந்திருக்கிறது கண்டஸ்டட் ஆவரேஜ். பிஜேபியினுடைய ஆவரேஜ் என்ன இன்னைக்கு 22.22, திமுகவினுடையது 24. 1.8% தான் பிஜேபியை விட அவங்க அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. அதாவது திருமாவளவன் அவர்கள், திரு மு க ஸ்டாலின் அவர்கள், கம்யூனிஸ்டுகள்லாம் சொல்லணும்னா நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசினா எங்களுக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்க தெரியும். நீங்கள் 50% கிட்டத்தட்ட கடந்த 2021 48% இருந்தது, இப்போ 24% குறைஞ்சிருக்கிறாங்க திமுகன்றது தான் உண்மை. அதே போல் விடுதலை சிறுத்தைகளை பார்த்தோம் என்று சொன்னால் கண்டஸ்டட் ஆவரேஜில் அவங்க 35%லேருந்து 25% குறைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் பார்த்தோம்னா 1.9%லேருந்து 1.3% ஸ்டேட் ஆவரேஜ் குறைந்திருக்கிறது. காங்கிரஸ் அதே மாதிரி அவங்க 4.3லேருந்து 3.4க்கு குறைஞ்சிருக்கிறாங்க, 28 சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணி. இதையெல்லாம் ஏன் சொல்கிறோம் என்றால், தமிழ்நாட்டில் தாவேகா என்கிற ஒரு கட்சி, அந்த கட்சியை தவிர தன்னுடைய வாக்கு சதவிகிதத்தை, ஏன்னா அந்த கட்சி 108 சீட்டில் ஜெயிச்சுட்டாங்க, அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமிழ்நாட்டிலேயே அதிகமான தாவேகாவை தவிர அதிகமான தன்னுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரித்திருக்கிற ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறத
ஆணித்தரமாக நம்மளால் இங்கே நான் இந்த புள்ளி விவரப்படி நான் கொடுத்துருக்குறேன். இதையெல்லாம் ஏன் சொல்கிறோம் என்றால், பாஜக கால் பதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா திமுகவும் திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும். நான் என்ன கேட்குறேன், இவங்க வந்து விரலை கூட பதிக்க முடியல. இவங்களுடைய அத்தனை பேருடைய கம்யூனிஸ்டுகளையும் திருமாவளவனையும் காங்கிரஸையும் இவங்கெல்லாம் சேர்த்து ஓட்டு நம்ம பார்த்தோம் என்றால் பர்சன்டேஜ் பிஜேபிக்கு ஈக்குவலாக வரும். அதனால் இது தேவையில்லாமல் தங்களுடைய முதுகை பார்த்து கொள்ளாமல் மற்றொரு முதுகை பார்ப்பது என்பது இவர்களுக்கு கைவந்த கலையாகிவிட்டது. அதே போல் தொல் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து பாஜகவை மதவாத சக்தி, நான் ஏன் தொல் திருமாவளவன் அவர்களே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, அவர் தான் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு இன்டர்வியூ கொடுத்தார். அதனால் அவர் திமுகவினுடைய பிரதிநிதியாக அவர் தான் சொல்கிறார், திமுக கூட்டணியில் தான் நீடிக்கிறோன்றார். அதனால் அவரையே நம்ம வந்து திமுகவுடைய பிரதிநிதியாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்குது. மதவாத சக்தின்றார். யார் மதவாதம் பேசுவது? விஜய் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நபர் திரைத்துறையில் ஜோசப் விஜய் என்று தன்னை சொல்லிக்கொண்டு தன்னை ஒரு கிறிஸ்தவராக அடையாளப்படுத்தி கொண்டு அதனால் 80 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் ஓட்டு தாவேகாவிற்கு சென்று விட்டது, 60 விழுக்காடு இஸ்லாமியர் ஓட்டுகள் இங்கே இருந்த நிலையில் அதுலேயும் கூட சேதாரம் வந்திருக்கிறது அப்படின்னு தொல் திருமாவளவன் அவர்கள் மத ரீதியாகத்தான் திமுக கூட்டணி வாக்குகளை சேகரித்து கொண்டிருந்தது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். நாங்கள் மதவாதம் செய்தோம், மத ரீதியாக வாக்குகளை சேகரித்தோம், இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பிரச்சனைகளை உண்டு செய்தோம் என்று இதெல்லாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். இப்படி சொன்னது அர்த்தம் தானே. அப்போ யாரை பார்த்து மதவாதம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் மதவாதம் செய்கிறது. அதனால் இதை நாம் வந்து விளக்குவதற்காக, இதை நாம் தெளிவாக சொல்லுவதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாம் வந்து ஏற்பாடு செய்தோம். பாரதிய ஜனதா கட்சி உண்மையிலேயே இந்த விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு அலை என்று சொல்கிறார்கள் அவர்கள். அவர்கள் சொல்கிற அந்த அலையிலும் கூட பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வாக்குகளை தக்க வைத்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் அதிக அளவில் வாக்குகளை பெற்றிருக்கிறோம். இதுதான் வந்து ஒன்று. இரண்டாவது, நேற்றைய தினம் நம்முடைய தமிழக அரசுக்கு அமலாக்கத்துறை ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது. அது என்ன கடிதம்னு சொன்னால், போக்குவரத்து துறையில் 2011 16 நடந்த ஊழல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். செந்தில் பாலாஜி அவருடைய விவகாரத்தில் போக்குவரத்து துறையில் கண்டக்டர், டிரைவர், கிளீனர் இவங்களுக்கான வேலை கொடுக்கிறேன் என்று மோசடி செய்த விவகாரம். அந்த வழக்கில் மே 14 அன்று திரு ஆர்.என். ரவி அவர்களுக்கு அமலாக்கத்துறை ஒரு கடிதம் அனுப்புகிறது. அதில் செந்தில் பாலாஜி ஒரு அமைச்சராக இருந்த காரணத்தினால செக்ஷன் 218 பிஎன்எஸ்எஸ்ல 218 கீழே அரசாங்கத்தினுடைய சாங்ஷன் வேணும், அவர் மீது வழக்கு தொடுவதற்கான ஒப்புதல் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். செப்டம்பர் 11 2025 அன்று அன்றைய ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்கள் தமிழக அரசுக்கு கடிதம் அனுப்புகிறார். இது குறித்து பரிசீலியுங்கள், நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லியும் கூட அக்டோபர் 8 2025 அன்று அன்றைய திமுக அரசு அனுமதி மறுத்தது, சாங்ஷன் கொடுக்கல, திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இது என்னென்ன திருப்பி அனுப்புகிறாங்கன்னா, நேரடியாக எங்களுக்கு அனுப்பணும், ஏன் கவர்னர் மூலமாக அனுப்புகிறாங்க, இடி அரசாங்கத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பிப்ரவரி 23 ஆளுநர் அமலாக்கத்துறைக்கு கடிதம் எழுதுகிறார். ஏன்பா நீங்கள் எனக்கு அனுப்புகிறீங்க, தமிழக அரசுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு லெட்டர் எழுதி இடி வந்து இப்போது தமிழக அரசாங்கத்திற்கு அனுப்பிட்டாங்க. இதில் மிக முக்கியமான விஷயமே,
இந்த வழக்குக்கான முதல்ல புகாரை கொடுத்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான். திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த வழக்கை நீங்கள் வந்து இந்த 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 புகாரை கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இதை முதலாக செய்தது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அதன் பிறகு அந்நியன் படம் மாதிரி அப்படியே மாறி முதல்வரான பிறகு இதற்கு அனுமதி கொடுக்க மாட்டேன், இவர் ஊழலே செய்யலை அப்படின்ட்டார். இப்போ இன்னைக்கு த பால் இஸ் இன் மிஸ்டர் விஜய்ஸ் கோர்ட். இன்னைக்கு இது வந்து முதல் டெஸ்ட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். திரு விஜய் அவர்களுக்கு, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இது ஒரு முதல் சோதனை அப்படின்னு சொல்கிறத விட முதல் தேர்வு அப்படின்னு சொல்லலாம், பரீட்சை. ஏனென்றால் இன்று அமலாக்கத்துறை நேரடியாக இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறது. உடனடியாக அதற்கான வழக்கு தொடுப்பதற்கான அந்த அனுமதியை, அந்த பரிந்துரையை அவர்கள் செய்ய வேண்டும். நான் ஊழலை எதிர்ப்பேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். இதைவிட ஒரு நல்ல சாதாரண கண்டக்டர், டிரைவர், கிளீனர்கிட்ட காசு வாங்கி ஏமாற்றி மோசடி செய்த இதைவிட ஒரு மோசமான ஒரு விஷயம் வந்து இது இருக்குதான்னு நமக்கு தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நமக்கெல்லாம் தெரியும், செந்தில் பாலாஜி ஜெயிலில் கூட இருந்தார். அது ஆனால் அதையெல்லாம் தடுத்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கி த கேட் இஸ் கிளியர்டு, எல்லாமே ஓப்பன். த பால் இஸ் இன் மிஸ்டர் விஜய்ஸ் கோர்ட். அப்போது அவர் உடனடியாக இந்த அமலாக்கத்துறையினுடைய இந்த கடிதத்திற்கு இசைவு தெரிவிக்குமாறு மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொள்கிறது. ஊழல்வாதிகளை ஒழிப்பதற்கான முதல் படி, ஊழலை ஒழிப்பதற்கான முதல் படி. இதில் திரு விஜய் அவர்களுக்கு பல சங்கடங்கள் வரலாம். ஏனென்றால் நாங்கள் இன்னும் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று கம்யூனிஸ்டுகளும் திருமாவளவன் அவர்களும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதனால் அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து மேலும் காலதாமதம் செய்யாமல் இன்றைக்கே, ஏன்னா காலையிலிருந்து மாலை வரை திரு விஜய் அவர்கள் தலைமை செயலகத்தில் அமர்ந்து பணியாற்றுகிறார், நல்ல செய்தி. அதனால் உடனடியாக அதை அவர் செய்யுமாறு நாம் வந்து பாஜக கேட்டுக்கொள்கிறது. அதே மாதிரி ஸ்பீக்கர் கொடுக்கணும். பட் விஜய் தானே அதை சொல்லணும், முதலமைச்சர் தானே அதை செய்யணும். அது அண்டர் செக்ஷன் 218 அப்படின்றது சபாநாயகர், அரசாங்கம் அதை சொல்லி ஸ்பீக்கர் செய்யணும். அதனால் அதே போல் நம்ம ஆனைமங்கலம் விவகாரத்தில் மத்திய அரசு நெதர்லாந்திலிருந்து தாமரை செப்பேடுகளை கொண்டு வந்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய நம்முடைய தொல்லியல் பெருமை. ஆனால் கம்யூனிஸ்ட் வழக்கம் போல் கம்யூனிஸ்ட் பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் ஏதோ அவர் தான் எல்லாம் செஞ்ச மாதிரியும், திமுக காரங்க நாங்கள் தான் செஞ்ச மாதிரிலாம் பெருமை பேசுகிறாங்க. இதற்கான முன்னெடுப்பை கடந்த 10 வருடங்களாக செய்து நம்முடைய அயலுறவுத்துறை அதிகாரிகளும் தொல்லியல் அதிகாரிகளும் எவ்வளவு பாடுபட்டிருக்கு. நீங்கள் நான் வந்து நேற்று படித்து கொண்டிருந்தேன், இந்திய அரசு எவ்வளவு முனைப்பெடுத்து இதை கொண்டு வந்திருக்கிறது என்றால் ஒரு நன்றி அதற்கு இல்லாமல் பாராளுமன்றத்தில் நாங்கள் தான் கேள்வி கேட்டோம். கேள்வி கேட்பது திருவிளையாடல் படம் மாதிரி ஈஸி தான், பதில் சொல்கிறது தான் கஷ்டம். இந்த அற்புதமான விஷயத்தை, நம்முடைய வரலாறை, நம்முடைய பெருமையை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை நிலைநாட்டக்கூடிய நம்முடைய சரித்திரத்தை மிக சிறப்பாக மத்திய அரசு செய்திருக்கிறது. ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதுவரைக்கும் இது குறித்து வாய் திறக்காது இருக்கிறார். தமிழர்களுடைய பெருமை குறித்து அவருக்கு தெரியவில்லையா, அல்லது இந்த விவகாரத்தில் நாம் இவர் ஏன் சைலண்ட்டாக இருக்கிறார், அமைதியாக இருக்கிறாருன்னு நமக்கு தெரியவில்லை. அதனால் திரு விஜய் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நான் சொன்ன திரு செந்தில் பாலாஜி விவகாரத்திற்கு சபாநாயகரிடம் கலந்து பேசி ஆவண செய்யுமாறு பாஜக கோரிக்கை விடுக்கிறது. இந்த விவகாரத்தில் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை வரவேற்று, இது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் பல நூற்றுக்கணக்கான தொல்லியல் பொருள்கள் இந்த 10 வருடங்களில்
மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய சாமர்த்தியம் மற்றும் அவருடைய அன்பினால் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல நாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்தையுமே நாம் இங்கே நம்முடைய மக்களுக்காக நம்முடைய பெருமையை நாம் போற்ற வேண்டும். அதற்கான முயற்சியையும் திரு விஜய் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கிறோம். இன்னும் 2 விஷயம்தான். நான் பாடிய பாடலுக்காகத்தான் கரூரில் பிரச்சனையாச்சு அப்படின்னு சொன்னாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்ற பாட்டை பாடினதுனால தான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அந்த 41 பேர் உயிரிழந்தாங்க. அந்த பாட்டினுடைய தாக்கம் அதனால் அடித்தாங்க, இப்படியெல்லாம் பேசினாங்க. ஆனால் இன்றைக்கும் பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 20 ரூபா டாஸ்மாக் கடைகளில் வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரே ஒரு இதை அமுல்படுத்த உடனே தாவேகாவை சேர்ந்த சிலர் சமூக ஊடகங்களில் உடனே அவங்க அதெல்லாம் உத்தரவு எப்போதுமே இருக்குது. நீதிமன்றமே உத்தரவு போட்டுருச்சு வாங்கக்கூடாதுன்னு. ஆனால் என்ன அதான் செஞ்சிட்ருக்கிறாங்க. அதனால் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிடணும். ஏனென்றால் ரொம்ப ஆச்சரியமாக நேற்று ஒரு கடிதம் கூட பார்த்தோம். டாஸ்மாக் உடைய ஊழியர்கள்லேருந்து அவங்க ஒரு கடிதம் போடுறாங்க, ஏன் 10 ரூபா வாங்குகிறோம் அப்படின்னு. இது வரைக்கும் இல்லைன்னு சொன்னவங்க இன்றைக்கி ஏன் 10 ரூபா வாங்குகிறோன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த விவகாரமானது போய்கொண்டிருக்கிறது. அதே போல் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் நிறைய சமூக ஊடகங்கள்லேருந்து நல்ல ஒரு சப்போர்ட்டு தாவேக்காக இருந்துச்சுன்னு எல்லாருமே சொன்னாங்க, சோசியல் மீடியாவில் இருந்தாங்கன்ட்டு. ஆனால் அந்த சோசியல் மீடியாவே பார்த்துட்டு திரு ராஜ்மோகன் அவர்கள் பேசக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம். ஒரு அமைச்சர் பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் நடந்தது என்ன, ஏன் அரசாங்கம் அதற்கு முதல்ல ஒப்புக்கொண்டது, ஏன் அதிலிருந்து பின்வாங்கினார்கள், நீங்கள் பணம் கொடுங்கள் என்று கேட்டு வாங்கி நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், இதற்கு அதிகாரப்பூர்வமாக நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம் என்றெல்லாம் சொல்லி பணத்தையும் பெற்றுக்கொண்டு எதற்காக பணம் தரப்பட்டதோ மத்திய அரசிடமிருந்து அந்த பணத்தை அதற்காக செலவு செய்யாமல் வேறு எதற்கோ செலவு செய்துவிட்டு மிக மோசமான முறையில் பள்ளி கல்வித்துறையை மிக மோசமான முறையில் நடத்திய அன்றைய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு நீங்கள் செய்தது தவறு என்று விளக்கம் கொடுத்து அவர் மீது பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளவில்லை என்றெல்லாம் இன்றைக்கி பேசியிருக்கிறாரு. மிரட்டலுக்கு பயப்பட மாட்டோன்றாரு. அவர் திமுகவை சொல்லியிருந்தாருன்னா ஓகே. ஆனால் மத்திய அரசு யாரையும் மிரட்ட வேண்டிய அவசியமும் இல்லை, மத்திய பாஜகவும் யாரையும் மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஜனநாயக ரீதியான நடந்த இந்த தேர்தலில் மக்கள் 108 இடங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆட்சியும் உங்களுக்கு ஜனநாயக முறையில் வந்திருக்குது. அதை முறையாக செய்ய வேண்டும், மக்களுக்கு செய்ய வேண்டும், எது நியாயமோ அதை செய்ய வேண்டும் என்பதுதான் இதை நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கிறோம். எல்லாவற்றையும் விட மும்மொழி கொள்கையை பற்றி பேசுகிறாங்க. மும்மொழி கொள்கையை மறுபடியும் சொல்கிறோம், தாய்மொழி வழி கல்வி என்பது இன்றியமையாதது. இன்றைக்கி இவ்வளவு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அத்தனைக்கும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தது நம்முடைய தமிழ்நாடு அரசு தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பல ஸ்டேட் போர்டு ஸ்கூல்ஸ் இன்றைக்கி சிபிஎஸ்சியாக மாறினதுக்கு என்ன காரணம், இதையெல்லாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கி அரசு பள்ளிகள் இவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதற்கு காரணம் யார், ஏன் என்பதையெல்லாம் நம்ம பார்க்கணும். அதே போல் நீட்டுத் தேர்வு குறித்து சொல்கிறார்கள். இன்றைக்கி நீட்டுத் தேர்வு வந்த பிறகுதான் கிராமப்புற பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்புக்கு அதிகமாக சேர்கின்றனர். நீட்டுத் தேர்வு வந்த பிறகுதான் அரசு பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் சேர்றாங்க. நீட்டுத் தேர்வு வந்த பிறகுதான் பல மாவட்டங்களிலிருந்து உதாரணத்துக்கு சில வருடங்கள் நீட்டுத் தேர்வுக்கு முன்னால் நீலகிரி, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் மருத்துவ படிப்புக்கு படிக்க முடியாத ஒரு நபர் கூட செல்லாத நிலைமை இருந்தது. ஆனால் இன்றைக்கு இரட்டைப்படை எண்ணிக்கையில் எல்லாம் நடக்கிறது என்பதையெல்லாம் ஒரு நியாயமான முறையில்
நீதிமன்றங்களுடைய உத்தரவுகள் வழிகாட்டுதல் எல்லாம் பார்த்து இந்த அரசாங்கம் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சொன்னது போல இது எல்லோருக்கும் சமமான அரசாங்கமாக இருக்கும் என்று அவர் சொல்வது சரி என்று சொன்னால் கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாமே மக்களுக்கானது தான். இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஒரு 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 புதிய கட்சி புதிய ஆட்சி வந்திருக்கிறது. இதில் திமுகவிற்கு பயந்து கொண்டு, ஏன் திமுகவிற்கு பயந்து கொண்டு என்று சொல்கிறேன் என்றால், சட்டசபையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் எங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய தயவில் தான் நீங்கள் ஆட்சி புரியுறீங்க அப்படின்னு பேசியிருக்கிறார். அதை திரு தொல் திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்டுகளும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் தொடர்ந்து சொல்லி வருகின்றன. அப்புறமா எப்படி ஒரு நேர்மையை நியாயத்தை நாம் எதிர்பார்க்க முடியும்? இதுதான் விஷயம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி திரு ஜோசப் விஜய் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்திற்கு நல்லது செய்ய வேண்டும், தமிழக மாணவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், தமிழக இளைஞர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் மற்ற கட்சியினுடைய உட்கட்சி விவகாரங்களில் நாம் தலையிடுவது கிடையாது, தலையிட்டதும் கிடையாது, தலையிடவும் மாட்டோம். அவரவர்கள் அவருடைய கட்சியை பொறுத்தவரையில் அவங்களே சரி பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக திரு எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கட்சி, செல்வி ஜெயலலிதா அவர்கள் வளர்த்த கட்சி, அதனால் அவரவர்களுக்கே தெரியும், உறுதியாக நல்லது நடக்கும் என்று நாம் நம்புகிறோம். அவ்வளோதான் நம்ம நிலைப்பாடு, அவ்வளோதான். கையில் விரலில் ஒரு காயம் பட்டுச்சுன்னா கையே வெட்ட முடியுமா? அதை எப்படி சரி செய்கிறதுன்னு தான் பார்க்கணும். அப்போ அதுக்கு தான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஆன்லைன் எக்ஸாம் வைக்கிறோன்னு சொல்கிறாங்க. இது தொடர்ந்து நான் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்முடைய +2 தேர்வுகளில் வர்றது இல்லையா, டிஎன்பிஎஸ்சியில் பிரச்சனை இல்லையா, ஆசிரியர் தகுதி தேர்வில் பிரச்சனை இல்லையா, எல்லாம் ஒரு தனி மனித எல்லாமே நாம் நம்முடைய மக்களை சார்ந்து இயங்குகிறோம். நீட்டு தேர்வை யார் பண்ணுறாங்க? மேலிருந்து யாரும் குதிச்சு வந்து பண்ணுறாங்களா? கிடையாது. தனி மனிதர்கள் எல்லாருமா சேர்ந்து அரசு ஊழியர்கள் செய்கிறாங்க. அதில் தனிப்பட்ட நபர்கள் யாரேனும் தவறு செய்தால் இந்த பிரச்சனைகள் ஏற்படுகின்றன, நடவடிக்கை எடுக்கிறோம், சரி செய்வோம். இதுதான் நம்ம செய்ய முடியும். நாம் உச்சநீதிமன்றம் எதற்காக இந்த 4 காரணங்களுக்காகத்தான் நீட்டு தேர்வு நடக்கிறது. என்னென்ன காரணங்கள்? எல்லா பிற்படுத்தப்பட்ட மாவட்டங்களிலிருந்தும் பிரதிநிதித்துவம், அதாவது மருத்துவ படிப்புக்கு மாணவர்கள் சேர வேண்டும், ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் சேர வேண்டும், கிராமப்புற மாணவர்கள் சேர வேண்டும், அதிகமாக காசு செலவு பண்ணக்கூடாது. இவ்வளோதான். இந்த 4ம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீட்டு தேர்வு நடக்க வேண்டும் என்று நாம் வந்து சொல்கிறோம். அவ்வளோதான் விஷயம். நாளையும் நாளை மறுநாளும் கோயம்புத்தூரில் எங்களுடைய அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு BL சந்தோஷ் அவர்கள் வருகிறார். எங்களுடைய நிர்வாகிகள் கூட்டம், அனைத்து பிரிவினுடைய தலைவர்கள் கூட்டம், மாவட்ட தலைவர்கள் கூட்டம் எல்லாமே நடக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் இது நாங்கள் வந்து அதாவது மற்ற கட்சி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டியது எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான். ஆனால் 2 மார்க் வாங்கினவங்க ஐயோ பிஜேபி 30 மார்க் வாங்கிடுச்சு ரொம்ப சந்தோஷம் சொல்லுது, எந்த விதத்தில் நியாயம்? அதுதான் நம்ம கேட்குறோம். அதனால் நான் வந்து ஏதோ நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் சொல்வது போன்ற ஒரு தோல்வியை நாங்கள் சந்திக்கவில்லை அப்படின்னு நாம் சொல்கிறோம். நாங்கள் கண்டிப்பாக முன்னேற வேண்டும், இதை விட சிறப்பாக நாம் வந்து பணியாற்ற வேண்டும், மக்களிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும் என்பதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பாக ஒரு தாவேகா இந்த அளவிற்கு செய்திருக்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு குளறுபடி குறைபாடு இருக்கிறது என்பதில் எல்லா கட்சியிலுமே இருக்குது. 5 வருடங்கள் ஆட்சி செய்த திமுகவில் இருக்குது, 30 வருடங்கள் ஆட்சி செய்த அதிமுகவில் இருக்குது, பிஜேபியில் இருக்குது. நான் இல்லைன்னா மறுக்கலை. ஆனால்
நீங்கள் யார் எங்களை சொல்வதற்கு என்பதுதான் நம்முடைய கேள்வி. அதை கம்பேரிசன் அப்படின்னு நம்ம வந்து அந்த ஒப்பீடு அப்படின்னு நாம் கொடுத்தது வந்து ஒப்பீடு என்று நாம் கொடுத்தது அதற்குத்தான். இன்றைக்கி வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஆனால் நம்ம யாருமே அதெல்லாம் பேசுகிறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் இன்றைக்கி ஒரே நாளில் 2 மிக முக்கியமான இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவம், ஒரு அந்தஸ்து, முக்கியமான விருதுகள் நமக்கு வந்து ஸ்வீடனிலிருந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸ்வீடன் நாட்டினுடைய மிக உயர்ந்த விருது நம்முடைய பாரத பிரதமருக்கு என்றால் இந்தியாவிற்கு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நாம் வந்து முன்னேறி கொண்டிருக்கிறோம், செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால் அதைத்தான் நாம் சொன்னமே தவிர உறுதியாக நீங்கள் சொன்னது போன்று எங்களுடைய இன்ட்ராஸ்பெக்ஷன் நாங்கள் இந்த தேர்தலில் இந்த ஒரு இன்னும் அதிக இடங்களை ஏன் நாம் வெற்றி பெறவில்லை அப்படின்றத கண்டிப்பாக நாங்கள் சிந்திப்போம், ஆலோசிப்போம். அதற்கான கூட்டம் தான் நாளை மறுநாள் கோயம்புத்தூரில் நடக்குது. மாற்றம் ஒன்று தான் மாறாதது. எல்லாருக்கும் பொதுவான விஷயம் தானே. எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் 3 வருடங்களுக்கு ஒரு முறை பகுதி தலைவர், மாவட்ட தலைவர், அகில இந்திய தலைவர், மாநில தலைவர் எல்லாருமே மாறிட்டு தான் இருப்பாங்க. அதனால் மாற்றம் ஒன்று தான் மாறாது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாற்றமோ நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றமெல்லாம் வந்து முடிவு செய்ய வேண்டியது பாஜக தவிர ஊடகங்கள் இல்லை. ஊடகங்களுக்கு பொழுது போகலை, சமூக ஊடகங்களில் பணியாற்றவர்கள் பொழுது போகலைன்னா எதோ வேணாலும் பேசலாம். அப்படி ஏதாவது ஒரு மாற்றம் இருந்தால் உறுதியாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு உங்களுக்கு சொல்லுவோம். தேங்க்யூ. தம்பி டென்னிஸ் சொல்லி இந்துலேருந்து வராது. யார்? டென்னிஸ் அறிமுகப்படுத்தி சொன்னார். சாய்ச்சரம் வரல. ஆமாம், அப்படியா? இவர் வராது. ஹிந்து. ஹலோ, டென்னிஸ் என் பேர். நம்ம சாய்ச்சரம் மெடிக்கல் பண்ணியிருக்கோம். ஆமாம், அவருக்கு பதிலாக இன்வைட் ஆகி. அவர் எங்கே இருக்காரு? அவர் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு இன்று இங்கு நடைபெறுகிறது. உங்கள் அனைவரையும் பரபரப்பான தேர்தலுக்கு பின்னர் ரொம்ப